திருப்பரங்குன்ற சம்பவத்துல விஜய் வாய் திறக்காதது ஏன்? இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கக்கூடியது இல்லையா? எதுக்கு அமைதியா இருக்கிறாரு? திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு நீங்க சொல்ற உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக ஒன்னா இருக்கக்கூடிய மதுரை மண்ணுடைய மக்களை, ஒரு தாய் மக்களா இருக்கக்கூடிய தமிழர்களை இன்றைக்கு வேறுபடுத்தக்கூடிய விதமாக இன்னைக்கு அங்க ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. இதுல திமுகவுக்கும் பங்கு இருக்குது. ஏற்கனவே அங்க அந்த தர்காவுல ஆடு பலியிடுவதற்காக நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தின்படி ஒரு இஸ்லாமியர் என்ன பண்றாரு, ஆட்டை நேர்த்தி கடனா கொடுக்கறதுக்காக போறாரு. தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுது, அவரை தடுக்குது. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதற்கு பிறகாக அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை நபர் மீதோ இல்ல இவருடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய விதமாகவோ தமிழ்நாடு அரசு எந்த முன்னெடுப்பு நடவடிக்கையும் எடுக்கல. அதனை தொடர்ந்து அவங்க நிலைப்பாடு என்ன சொல்றேன், திருப்பரங்குன்றத்துல இருங்க பேசுறேன், கருத்து சொல்ல அவசியம் கிடையாது. திமுக அரசு வரைக்கும் அரசியல் செய்யக்கூடிய பாஜகவிலோ மத கலவரத்தை உண்டாக்கக்கூடிய பார்ட்டி கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க இந்துக்கள் எதிர்த்தாங்களா? சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்துல மத அரசியலை தூண்டக்கூடியது யாரு? மத அரசியலை தூண்டக்கூடியது இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறது திமுக பாஜக. திமுக மதுரை மக்களை கொண்டாடக்கூடிய வேலையை மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க ஓட்டு பிச்சைக்காக இந்த மாதிரி வேலை செய்து பிஜேபி நான் கேட்கிறேன், திமுகவும் பாஜகவும் திருப்பரங்குன்றத்துல அரசியல் சொன்னாங்க. எப்படி கட்டுப்படுத்தினாங்க? இன்னைக்கு திமுக ஏன் கட்டுப்படுத்தல? அரசியல் கட்சி அந்த திமுக என்ன பண்ணாரு? திமுக கட்டுப்படுத்தல. அந்த கட்சியில 19 முஸ்லிம்கள் அங்க திமுக முத்திரை குத்தின மாதிரி இங்க மத கலவரத்தை விஜய் அவர்கள் உண்டாக்குறாங்க. ஏற்க முடியாது சார். இந்த இடத்துல அரசியல் செய்வது, ஓட்டு பிச்சை வாங்குவது, ஓட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்